புதிதாக வாங்கப்பட்டுள்ள 300 பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் சென்னை பெரம்பூர் செல்லும் பேருந்தில் நேரடியாக பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் விரைவு போக்குவரத்து கழகம் தவிர்த்த 7 கழகங்களுக்காக 300 புதிய டீசல் மற்றும் சிஎன்ஜி பேருந்துகள் வாங்கப்பட்டன. இந்த பேருந்துகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்திலிருந்து கள்ளக்கரை விளக்கம் வரை பெரம்பூர் செல்லும் 29A என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில் பயணம் செய்த முதலமைச்சர் விஜய் சரியான சில்லறை கொடுத்து பயணச்சீட்டு பெற்றுக் கொண்டதோடு நடத்துனரை தமக்கு அருகிலேயே அமர வைத்து கலந்துரையாடியபடியே பயணித்தார். முன்னதாக பேருந்தில் ஏறி ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமிழக மின்சார வாரியத்திற்கு ரூபாய் 2,47,130 கோடி கடன் இருப்பதாக குறிப்பிட்டு அதற்கான பிரத்யேக வெள்ளை அறிக்கை மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் ஒட்டுமொத்த கடன் நிலவரம் குறித்து கடந்த 16ஆம் தேதி நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்களின் கடனில் மின்துறையின் பங்கு மட்டும் 77.6% என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று மின்துறைக்கான பிரத்யேக வெள்ளை அறிக்கை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டார். இது தொடர்பாக பேசிய அவர், கடந்த 2021-2026 காலகட்டத்தில் மின்வாரியத்தின் செலவு ரூபாய் 5.32 லட்சம் கோடியாகவும் வருமானம் ரூபாய் 4.97 லட்சம் கோடியாகவும் இருந்ததால் ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கட்டமைப்புகள் பலப்படுத்தப்படவில்லை என்றும் குறுகிய கால ஒப்பந்தங்களுக்கு பதிலாக நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலம் மின்சாரம் வாங்குவதன் வழி இனி மாதம் ரூபாய் 215 கோடி சேமிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021-26 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்ஏபிக்கு வந்திருக்கு. அதுல செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப் பாத்தீங்கன்னா 34,000 கோடி. இதுல ஏன் இவ்வளவு கேப் கம்மின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாரிஃப் ரிவிஷன் 2021. அதுதான் அடுத்த ஸ்லைட்ல ஒவ்வொரு ஆண்டும் இப்ப நீங்க மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பாத்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம இதுல உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 2020-21 ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூல அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளவுனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால டாரிஃப் ரிவிஷன் நம்ம 2022ல நம்ம பண்ண டாரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேல 65,447 கோடி நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலா செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. அப்பாவை சட்டமன்றத்தில் தேடாதீர்கள், அவர் மக்கள் மனதில் இருக்கிறார் என சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கூறிய குட்டி கதைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய மின்வெட்டு மற்றும் விவசாய தண்ணீர் விவகாரங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அப்பாவை காணும் என்ற குட்டி கதை மூலம் பதிலளித்ததை சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய மு க ஸ்டாலின், என் தந்தை கருணாநிதியை சட்டமன்றத்தில் தேட வேண்டாம், அவர் மக்கள் மனதில் இருக்கிறார், நான் சட்டமன்றத்தில் இல்லாவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்றார். மேலும் கடந்த 60 ஆண்டுகளாக தான் மக்களோடு பணியாற்றி வருவதாகவும் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற கோப்புகளில் கையெழுத்திட்டு மக்களின் வாழ்வாதாரத்தில் தான் நீடித்திருப்பதாகவும் கூறிய மு க ஸ்டாலின், கூட்டணி விவகாரத்தில் கூட்டணியே வேண்டாம் என்று கூறுபவர்களின் கருத்துக்களையும் பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். சொல்லியிருக்கிறார். அப்போ அங்க தேடாதீங்க, மக்கள் மனசை பயிற்சிருக்கிறான். நீங்க தேடுறது மக்கள் தேடுறது நிச்சயமா நான் முதல் நல்லா இருக்கேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாற்றம் இருக்கிறேன். மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் செய்து போட்டுள்ளோம். அங்கே வழங்கிட்டோம். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம்
1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த குரூப்பை பாருங்க. அதுலேயும் முக்கிய சொல்லிட்டு தமிழ் புதுவன் திட்டம் 1000 ரூபா அதில் ஸ்டாலின் கொடுப்பான். நான் எங்கேயும் கேள்விப்பட்டு அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன். முன்னாள் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான வீடு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 35 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 7 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் கடந்த திமுக ஆட்சி காலங்களில் அமைச்சராகவும் பதவி வகித்த ஏவ வேலு வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்துள்ளதாக புகார்கள் எழுந்ததன் அடிப்படையில் திருவண்ணாமலை அடுத்த தென்மாத்தூர் கிராமத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி, கம்பன் மற்றும் கரண்கலை அறிவியல் கல்லூரிகள், குமரன் பாலிடெக்னிக் மற்றும் ஜீவா வேலு சர்வதேச பள்ளி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையை தொடங்கினர். மொத்தம் 7 குழுக்களாக பிரிந்த 35க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வந்தனர். கல்வி நிறுவனங்களுக்குள் செல்லும் மாணவ மாணவிகளையும் சோதனை செய்த பின்னரே அதிகாரிகள் உள்ளே அனுமதித்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் விஜயின் பேச்சில் கருத்தும் காரமும் இருப்பதாக பாராட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்னும் 6 மாதங்களில் அவர் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடத்தி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ அவர்கள் தற்போதைய அரசியல் சூழலில் தாவேக திமுக இடையே நிலவும் மோதல்கள் குறித்து பேசினார். முதலமைச்சர் விஜய் சிறப்பாக செயல்படுகிறார். அவரது பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது. இன்னும் 6 மாதத்திற்குள் அவர் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார் என நம்புவதாக கூறிய வைகோ, வருகிற தேர்தலில் திமுகவுடன் பயணிப்பதா அல்லது தாவேகவுடன் கூட்டணி அமைப்பதா என்பது குறித்து நாளை மறுதினம் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும், கட்சியின் உயர்நிலைக் குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்களில் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என வைகோ தெரிவித்துள்ளார். நாளை காலை 10 மணிக்கு தாயகத்தில் நடைபெறும் தற்கால அரசியல் சூழ்நிலை குறித்து அங்கு விரிவாக விவாதிக்கப்படும். அப்படி விவாதிக்கப்பட்டு எடுக்கப்படுகிற முடிவுகள் எடுத்த எடுப்பிலேயே சொல்லாமல் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்த பின்னர் உயர்நிலைக் குழுவில் எடுக்கப்பட்ட கருத்துக்களின் முடிவும் அங்கு முன்வைக்கப்படும். அதற்கு பிறகு கழக கண்மணிகளினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டபின் அதற்கு ஏற்றவாறு கழகத்தின் தீர்மானங்கள் வெடித்தெடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.